வணக்கம் மக்களே! இப்போ நம்ம தர்பார் கூடத்துக்கு தாங்க போறோம். இந்த தர்பார் கூடம் எங்க இருக்குன்னா, தஞ்சாவூர் அரண்மனையில தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த தஞ்சாவூர் அரண்மனைக்கு இன்னொரு பேர் தான் வந்து விஜயநகர் கோட்டை. வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம் என்ன இருக்கு. இந்த செவுரு எல்லாத்துலயுமே பாருங்க, அழகான ஓவியங்கள் அப்படியே வரைஞ்சிருக்காங்க. அது இன்னமும் அழியாம வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இந்த தஞ்சாவூர் அரண்மனை ஃபுல்லாவே வந்து மராத்தியர்களுடைய கோட்டைகள்ல தாங்க இது பாதுகாத்துட்டு இருக்காங்க. இந்த ஓவியத்த பாருங்க. இன்னமும் வந்து அழியாம அப்படியே பாதுகாத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம போறது மாமன்னர் சரபோஜினுடைய நினைவு அரங்கம் தாங்க. நம்ம உள்ள போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இங்க அவர்கள் பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே வந்து உள்ள இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு சுரங்கப்பாதை இருக்கு. நம்ம போலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காம தஞ்சாவூர் வந்தீங்கன்னா, அந்த அரண்மனைய வந்து விசிட் பண்ணி பாருங்க. இங்க அந்த அளவுக்கு அவங்க பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு மிகவும் அற்புதமான அரண்மனைனா அது இந்த தஞ்சாவூர் அரண்மனை தாங்க. இந்த படிக்கட்டு வழியா நம்ம மேல போனோம்னா, அங்க நம்ம ஒரு மியூசியத்த ஃபுல்லாவே நம்ம வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த தஞ்சாவூர் அரண்மனை வந்து கவர்மெண்ட்டுடைய கட்டுப்பாட்டுல தாங்க பாதுகாத்துட்டு இருக்காங்க, தொல்லியல் துறையால. ஒரு வழியா நம்ம உள்ள வந்தாச்சு. இங்க பாருங்க, அவர்கள் பயன்படுத்தின மாலைகள், அதுல எல்லாமே வந்து அவர்களுடைய உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இதுவும் வந்து அவர்கள் பயன்படுத்தின மாலைகள் தாங்க. ஸோ யார் யாரெல்லாம் வந்து இது அந்த காலத்துல வந்து இருந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, அவர்களுடைய உருவங்கள் எல்லாமே வந்து இந்த மாலையில சந்தன மாலையில பொறிக்கப்பட்டிருக்கு. இது அவங்க பயன்படுத்தின வீணை. இன்னமும் வந்து அப்படியே பாதுகாத்துட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து கேட்ட நீங்க வந்து ₹25 எடுத்துறணும். அது மட்டும் இல்லாம நீங்க வீடியோ எடுக்கிற மாரி இருந்தா வெளியவே வந்து ₹50 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இது அவர்கள் பயன்படுத்தின வாள்கள், போர் வாள்கள் எல்லாமே இங்க வந்து இருக்கும். இங்க நீங்க உள்ள வந்ததுக்கப்புறம் வீடியோக்கு வந்து அலவுட் கிடையாது. நீங்க வீடியோ எடுக்கிற மாரி இருந்ததுன்னா, செப்பரேட்டா ₹30 வந்தது நீங்க இங்கே சார்ஜ் பண்ணிக்கணும். இது அவர்கள் பயன்படுத்தின கத்திகள் எல்லாமே வந்து கோடாரி, கத்தி எல்லாமே வந்து இங்க இருக்கு. இத வச்சு தான் அவங்க வந்து போர்கள் எல்லாமே தொடுத்திருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னமும் வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. மாமன்னர் சரபோஜி அவர்கள பயன்படுத்தின பெட்டி எல்லாமே வந்து இருக்கு. இது அவர்கள் பயன்படுத்தின அந்த கண்ணாடி கோப்பைகள் எல்லாமே இருக்கு. அவர்கள் சாப்பிடறதுக்கு பயன்படுத்தின பிளேட் எல்லாமே ஃபுல்லாவே வந்து பீங்கான் தான். சங்கு எல்லாமே வந்து இருக்கு. இவரு தான் வந்து மாமன்னர் சரபோஜி. நம்ம என்ட்ரன்ஸ்ல பார்த்தோம்ல, அதனுடைய இன்னொரு சிலை பெயிண்ட் வந்து இங்க உள்ள இருக்கும். இவரு தாங்க மாமன்னர் சரபோஜி மன்னர். இதுதாங்க பீரங்கி குண்டுகள், அவர்கள் பயன்படுத்தின ஈட்டிகள், போர்களுக்கு பயன்படுத்தின எல்லா ஆயுதமுமே வந்து இங்க இருக்கு. பீரங்கி குண்டு, ஈட்டி இத வச்சு தான் வந்து போர்கள் எல்லாமே தொடுத்திருக்காங்க. வாள்கள் எல்லாமே வந்து இன்னமும் இருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியுது பாருங்க. ஃபுல்லா ஈட்டி. இது அவர்கள் பயன்படுத்தின ஊஞ்சல்கள். அதாவது குழந்தைகளுக்கு வந்து பயன்படுத்தின ஊஞ்சல்கள். அப்புறம் அவங்க யூஸ் பண்ற அருவாமனை எல்லாமே வந்து இருக்கு. இது அவங்களுடைய கேடயம், ஈட்டி, கத்தி எல்லாமே வந்து இருக்கு. அவர்கள் பயன்படுத்தின சமையலுக்கு பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே இருக்கு. சிலைகள் பாருங்க. இந்த தஞ்சாவூர் அரண்மனையில ஃபுல்லாவே வந்து சிலைகள் தாங்க அதிகமாக இருக்கு. அதாவது 8ஆம் நூற்றாண்டு, 9ஆம் நூற்றாண்டுல கண்டெடுக்கப்பட்ட சிலைகள் எல்லாமே வந்து இந்த அரண்மனையில வந்து இருக்கு. ஸோ மறக்காம வந்து தஞ்சாவூர் அரண்மனைய வந்து விசிட் பண்ணி பாருங்க.
இது அந்த சரபோஜி மன்னரை பயன்படுத்தின உடைகள். இந்த உடைகள் தான் அவர் வந்து அணிஞ்சிருந்தார் கடைசியாக. அதனால அவர் உடைகள் வந்து இங்கே இருக்கு. அவர் பயன்படுத்தின துண்டு எல்லாமே வந்து இன்னும் அப்படியே இருக்கு. அந்த காலத்துல இவங்க பயன்படுத்தின உடைகள் அப்போவே அவ்வளோ டிசைன்ஸ் எல்லாமே இருந்திருக்கு பாருங்க. சும்மா வேற லெவலுங்க. மறக்காம வந்து விசிட் பண்ணுங்க. சரபோஜி மன்னருடைய அந்த குடை, சிம்மாசனத்தினுடைய குடை. இதுவும் எல்லாமே அவர்கள் பயன்படுத்தின ஆயுதம் தான். அந்த ஒவ்வொரு வாள்களையும் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு. கேடயம் எல்லாமே வந்து இருக்கு. இங்க ஒரு சுரங்கப்பாதை இருக்கு. ஆனா சுரங்கப்பாதையில ஃபுல்லா வந்து 20 படிக்கட்டு நம்ம உள்ள போகலாம். அந்த செவுத்துலயே பாருங்க எவ்வளவு அழகான ஓவியம் எல்லாமே வந்து வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சிலைகளுங்க அவ்வளவும் வந்து இன்னமும் வந்து பெயிண்ட் பண்ணி அப்படியே அழியாம பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மியூசியத்துல ஃபுல்லாவே வந்து அந்த செவுருல அவங்களுடைய சிலைகள் எல்லாமே வந்து இருக்கும். இதுவும் எல்லாமே அவர்கள் போருக்கு பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே இதெல்லாம். இது அவங்க தண்ணீர் குடிக்கிறதுக்கான பயன்படுத்த அந்த ஜக்கு எல்லாமே வந்து இருக்கு. இது பிரம்பு. அவங்க நடக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிற பிரம்பு முதற்கொண்டு இன்னும் அப்படியே இருக்குங்க. நல்லா வாழ்ந்திருக்காருங்க. இது கரன்சி ஆஃப் த வேர்ல்டு. ஸோ என்னன்னா வந்து நம்மளுடைய நாணயங்கள் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ரூபாய் நோட்டுகள் பங்களாதேஷ், குவைத்து, துபாய், சவுதி அரேபியா, நேபாள் எல்லாம் அந்த காலத்திலே வச்சுருக்காங்க. ரஷ்யா எல்லாமே வந்து இருக்குது. அந்த காலத்திலே வந்து எல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க. இந்தோனேஷியா, கனடா, கொரியா, ஈராக் எல்லாமே இருக்குங்க. இது மைசூர் உடையார் காசுகள். அவங்க இந்த மாதிரி காயின்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். அப்புறம் சூரத் நாணயம், ஆங்கிலேயர்கள் பயன்படுத்திய வெள்ளி நாணயங்கள் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. அப்புறம் திருவாங்கூர் சமஸ்தானம் பயன்படுத்தின அவர்களுடைய நாணயங்கள், அது மட்டும் இல்லாமல் நிஜாம் நாணயம், டச்சுக்காரர்கள் பயன்படுத்திய நாணயம், அப்புறம் நம்ம நார்த் இந்தியன் பயன்படுத்திய நாணயம், இது எல்லாமே வந்து அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள். யார் யாரெல்லாம் வந்து வந்திருந்தாங்க, ஸோ எல்லாத்தோடைய புகைப்படமுமே வந்து இந்த அருங்காட்சியகத்தில் இருக்குது. இது அந்த ராஜா சரபோஜி மன்னர் பயன்படுத்திய தொப்பி. இப்போ நம்ம சுரங்கப்பாதைக்கு தாங்க உள்ளே போக போகிறோம். வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபுல்லாகவே நம்ம பார்த்து தாங்க போகணும். ஏன்னா வந்து ஃபுல்லாக வவ்வால் அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம பார்த்து தான் போகணும். இப்போ நம்ம உள்ளே தாங்க போய்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த சுரங்கப்பாதை. இதுதாங்க சுரங்கப்பாதை. ஆனால் இப்போதைக்கு உபயோகப்படுத்தப்படலை. ஏன்னா ஃபுல்லாக வந்து மூடிட்டாங்க. ஏன்னா வவ்வால்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஃபுல்லாகவே வந்து மூடிட்டாங்க. இதுதான் இந்த அரண்மனையினுடைய சுரங்கப்பாதை.